இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாமில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டின்னு சொல்லுவோம். அதிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஷனை தான் எப்படி 30 செகண்ட்ஸ்குள்ளே ஷார்ட்கட்டில் நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி மாடலில் ரயில்வே எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க. அப்படி வந்துச்சுன்னா இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 30 செகண்ட்ஸ்குள்ளேயே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த கொஷின் மாதிரியே நிறையா கொஷின் உள்ளடங்கின ஒரு ஃபுல் லென்த் வீடியோ நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மெத்தட்ஸை நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்பயுமே இந்த மாதிரி தனி வட்டி கூட்டு வட்டி எந்த சம்மா இருந்தாலும் சரி, பெறப்பட்ட வட்டி அல்லது பெறப்பட்ட தொகை சமம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ கவனிங்க, இப்போ இரண்டாவது பகுதி 4 ஆண்டுகளுக்கு 9% ஆண்டு வட்டி. அப்போ மொத்தமாக எத்தனை பர்சன்ட் வட்டி அப்படின்னா ஓராண்டுக்கு 9%, 4 ஆண்டுகளுக்கு 36%. இதை முதல் பகுதியாக வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வச்சுக்கணும். ரெண்டாவது பாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இந்த முதல் பகுதி இருக்கு இல்லைங்களா, 3 ஆண்டுகளுக்கு 10%க்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு 10%னா 3 ஆண்டுகளுக்கு 3 × 10 30%. இது வந்துட்டு ரெண்டாவது பகுதியாக வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இதை விகிதம் எடுத்தீங்கன்னா இதுதான் அசலுடைய பகுதிகள். இது அப்படியே ரேஷியோ எடுத்துக்கலாங்களா? ரேஷியோ எடுத்தால் என்ன வரும்? 6 டேபிள் அடிங்க, 6ஆம் வாய்ப்பாடில் 6 முறை வரும், இது 5 முறை வரும். அப்போ முதல் பகுதி 6 பங்கு, ரெண்டாவது பகுதியோட அசல் என்னன்னா 5 பங்கு. சரிங்களா? சில சமயம் இதையே உங்களை ஆன்சராக கேட்கலாம். சரிங்களா? பகுதிகளை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அவ்வளோதான், வித்தின் 10 செகண்ட்ஸ்குள்ளே உங்களோட ஆன்சர் போட முடியும். சரிங்களா? இப்போ நம்ம சம்மில் 2 பகுதிகளோட தொகையை கேட்குறாங்க. அப்போ இது பாருங்க, முதல் பகுதி 6, ரெண்டாவது பகுதி 5னா மொத்தம் 11 பங்கு. மொத்தமாக முதலீடு செய்யப்பட்ட தொகை 6600. அப்போ 6600 11 பங்குகளால் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும். இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 6 வரும். சரிங்களா? 600 வரும். 600 நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? இது அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 600 வரும். அது ஒரு பகுதி வந்துட்டு 600. அப்போ நம்ம 6 பகுதி என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 600 இந்த 6ஓட இன்ட்டு பண்ணணும். சரியா? அப்போ முதல் பகுதி என்னன்னா 6 × 600 எவ்வளோ வரும்? 3600 வரும். அப்போ ரெண்டாவது பகுதி என்னன்னா 5 × 600. சரி, 5000 30. அப்போ ரெண்டாவது பகுதியோட தொகை 3000. அவ்வளோதாங்க. சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இதை அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த பகுதிகளை ரேஷியோவை கண்டுபிடிச்சா ஆன்சர். சரிங்களா? நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறீங்க, நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுல் லென்த் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.